நமக்காக வழக்காடுகிற இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதெல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக நீதிமொழிகள் 23 அதிகாரம் 10-11 நான் வாசிக்கிறேன். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். பாருங்கள், இந்த இடத்துல அழகாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வழக்காடுகிற தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை வழக்காடுகிறதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி திக்கற்றவர்கள், சிறுமைப்படுத்தப்பட்டவர்கள், கைவிடப்பட்டவர்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடுவாராம். வேதத்தில் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21 அதிகாரத்தினில் வாசித்து பார்த்தால், நாபோத் என்கிற ஒரு மனிதன், ஏழையான மனிதன், அவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அது ஆகாப் ராஜாவுடைய அரண்மனை அருகில் இருக்கலாம். ஆகாப் ராஜாவுக்கு அதன் மேல் ஒரு கண். கேட்டு பார்த்தான், என்னுடைய முற்பிதாக்களுடைய சுதந்திரம், அதை நான் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனால் அதை அபகரித்துக் கொள்கிறார். நாபோத்தை கொன்று அந்த திராட்சை தோட்டத்தை ராஜா எடுத்துக் கொள்கிறார். யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஏனென்றால் ராஜாவாகிவிட்டதே. ஆனால் நடந்தது என்ன? கர்த்தர் அதை பார்த்தார். அதற்கு ராஜாவிடம் பழி வாங்குகிறார். அப்படியே காரியங்கள் தீர்க்கதரிசனம் மூலமாய் சொன்னது ஒரு நாள் நிறைவேறுகிறது. நாட்களிலும் ஆண்டுடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிறவர், அறிந்திருக்கிறவர். அநேக நேரம் அநேகர் புலம்புகிறோம், நமக்காக யாரும் இல்லையே நீதி செய்வதற்கு, நியாயம் செய்வதற்கு, விசாரிப்பதற்கு, புரிந்து கொள்வதற்கு, யுத்தம் பண்ணுவதற்கு. கர்த்தர் இருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். கம்போடியா என்கிற ஒரு நாட்டில் ஒரு ஏழை விவசாயி, அவர் கொஞ்சம் நிலம் இருக்கிறது. பாதி நிலத்தை ஒரு மனிதன் அதை அபகரித்துக் கொண்டான். பொய்யாக சொல்லி தன்னுடைய பெயருக்கு மாற்றிக்கொண்டான். மனிதனுக்கு ஒரே கோபம் வந்தது. என்னுடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டான், அதில் உள்ள மரங்கள் எல்லாவற்றையும் வெட்டி அழித்து பயன்படுத்த முடியாமல் போக வேண்டும் என்று சொல்லி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அந்த கோடாரிகள் எடுத்துக்கொண்டு போகிறான். போகிற வழியிலே உணர்த்தப்படுகிறான், நாம் அதை செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒன்று. சரி என்று சொல்லி மீதி நேரத்தையும் அவன்கிட்ட கொடுத்துடலாம், வேணா வச்சுக்கப்பான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. அந்த நடந்த சம்பவம் அந்த ஊர் தலைவருக்கு தெரிய வருகிறது. தலைவருக்கு தெரிந்த உடனே அவர் உடனே புறப்பட்டு வருகிறார். தன்னுடைய கூட்டத்தோடு வந்து அந்த மனிதனை பார்த்து, நீ எப்படி உன்னுடைய நிலத்தை நீ அபகரித்துக் கொள்ளலாம், தவறான முறையிலே மரியாதையை திருப்பி கொடுத்து விடு என்று சொல்லி அவனுக்கு, அந்த மனுஷனுக்காக, ஏழை விவசாயிக்காக வழக்காடி அந்த நிலத்தை திரும்பவும் திருப்பி கொடுக்கிறார். இதுதான் காட்ஸ் டூயிங். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அழகாக செய்கிறார். யாரும் இல்லைன்னு சொல்லி கோபம் வந்தது, ஆனாலும் அந்த நேரத்தில் சரி பரவாயில்லைன்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். திரும்பி வருகிறார், கர்த்தர் வழக்காடுகிறார். அதே இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுது. நம்முடைய வாழ்க்கையில நாம் யுத்தம் பண்ணுவோம் ஆனால் ஜெயிக்க முடியாது. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்னு சொன்னால் ஜெயம் நமக்கு உண்டு. சோர்ந்து போயிருக்கலாம், நம்பிக்கை இழந்து போயிருக்கலாம். எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல வைங்க, ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் விசாரிக்கிறவர், அவர் அறிந்திருக்கிறவர். உங்களுக்குரிய எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பிசாசு பிடுங்கி வைக்க முடியாது. கர்த்தர் அதை திருப்பி கொடுப்பார், நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நல்ல நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, அநேக விதத்திலே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை சமுதாயத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஒன்றுமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி இருக்கிறவருடைய காரியங்கள் மேலும் மேலும் பிரச்சனைகளுக்குள் கடந்து போகிறதை பார்க்க முடிகிறது. மனம் இறங்கி பிள்ளைகள் பட்சமாய் நின்று காரியங்களை செய்வீராக, ஜெயத்தை கட்டளையிடுவீராக, வேதனைகளை மாற்றுவீராக. எந்த காரியம் துக்கப்படுத்துகிறதோ, எந்த காரியம் முட்களாய் மாறி இருக்கிறதோ, எந்த காரியத்தில் சமாதானத்தை இழந்திருக்கிறார்களோ, எந்த காரியங்கள் இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், இன்றோடு அவைகள் மாறட்டும் அப்பா. அற்புதத்தின் வழிகள் திறக்கட்டும், நன்மை உண்டாகட்டும். பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் பண்ணுகிறதை ஒவ்வொருவரும் பார்க்கும்படியா நீர் உதவி செய்வீராக. வழி நடத்தும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். எல்லா காரியத்தையும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோம். அவர் வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவார், ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.